அன்பார்ந்த கடவுளோடு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது. இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி துளிர்விடும் நம்பிக்கை. அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்ம உடம்புல தெம்பு டானிக் இருக்குல்ல, உடம்பு மனோபலம், வாக்கு பலம், சைவ பலம், உடம்பு பலம், சரீர பலம், எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும். உடம்பு பலமாகிட, மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முடியும், நமக்கு ஒரு தைரியம், கட்ஸ் வரும். அதெல்லாம் வருதுன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால வருது. அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா 2ஆம் தேதி குரு வக்கரமாகிடுறார். குரு வக்கரமாகிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடவுன் பண்ணிட்டான்னு அர்த்தம். திரவியங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் கைவிடுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை, பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம். அதுக்கு அவரே முடியாது. அது உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த விஷயம். இதுக்கு இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த வீட்டில் இருப்பார். அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார், சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார், பின்னாடி கொஞ்சம் சுக்கிரனும் வந்துடுவார், அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார். சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார், ராவோடு இருப்பார். சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் குரு வக்கரமாகி கடகத்தில் இருப்பார். குருவனுடைய பார்வை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு, சனீஸ்வரனுடைய பார்வை கிடைக்கும். எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது. இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், அவர் தான் மெயினாக ஆன் பிஹாஃப் ஆஃப் குருக்கு பதில் இவர் தான் செய்கிறார். 2 கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டை ஆளும், ஒரு கட்சி நாட்டை விட்டு வெளியில் வரும். அதே மாதிரி அமைப்பில் தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம். அவருடைய ஒரு பார்வை மூலம்தான் இருள் விலகும். இருள் விளையினால் தான் நமக்கு அறிவு வேலை செய்யும், ஆரோக்கியம் கூடும், தெம்பு வரும். அது சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகைத்துறைகள்லாம் உண்டாகும், நம்ம சுபிட்சம் கிடைக்கும். இதெல்லாம் வேணுமில்ல, திரவியம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்து, அது மாத்திரம் வேண்டிய வரவுகள், தெய்வுகள், சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள், நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும், எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும். போகவாக்கி குருவுடைய கடாட்சத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கிராச்சாரியர், அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, குருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வை உச்சிக்கு வராமல் பண்ணுறது. செவ்வாயும் கூட இருக்கார். செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா சாமியாராக வேண்டிதான். அசதைகள், உணர்வுகள், செயல்பாடுகள், வீரம், செயல்பாடு, சாபம், தோபம், மோகம், உணர்ச்சி, வந்தளிப்பு இதெல்லாம் வேணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழிகளை செஞ்சு கொடுப்பார். இதனால் பிரச்சனைகள் வந்ததுன்னா சனீஸ்வரர் ஆரம்பித்தது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும். இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு. அதனால் 2 கால் மாதிரி செவ்வாயும் சனியும், அதே மாதிரி 2 கை மாதிரி. எதுக்காகனா செவ்வாய் சனீஸ்வரத்தினுடைய பார்வை தொடர்ந்து பார்க்குறார், விருச்சிகத்துக்கு பார்க்குறார். அதே சமயத்தில் விருச்சிகத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுலாம் முக்கியமாக செவ்வாயும் சுக்கிரனும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே புதன் விருச்சிகத்துக்கு வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே அங்கேருந்து வாங்கி ஒரு பாறை பார்ப்பார், 8ஆம் பாறையாக பார்ப்பார் குருவை. சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது. இது பெரிய அனுகூலம். செவ்வாய் ஒருத்தர் தான் இஸ் இன் ஃப்ரண்ட், வார் ஃப்ரண்ட்டில் போகணும். ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ணோட புத்திசால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் இருந்தான்னா பின்னாடியே நம்ம போயிடலாம். அதானே நமக்கு, அவ்வளோதான். அதனால் செயல்படக்கூடிய அந்த சமையலில் செவ்வாயும் சுக்கிரனும் போனதுனால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம், அதெல்லாம் இவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக அமைப்பில் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது, பிரகாசமான அமைப்பு இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய மாதம் 17-11லேருந்து அந்த 15-12 வரைக்கும் உள்ள காலம் டிசம்பர். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி நேரு ராஜகிரகம், அதே மாதிரி சூரியன் ராஜகிரகம். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க தொட்டாலே கிரகணான தொடர்பு கொண்டாலே யோகம், அதிர்ஷ்டம். இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் கடக வீட்டில் உட்கார்ந்த குரு அழகாக பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய விச்சிகத்தை பார்க்குறார். என்ன மாதிரி யோகம் பாரு, கடகராசினருக்கு இப்படி ஒரு யோகம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சந்திரன் எப்போதுமே ஒன்று நல்லது பண்ணும்போது 4 இடத்துல ஏதோ பிரச்சனை பண்ணிடுவார். இதனால் பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டும். இதுதான் சந்திரன் பண்ணுற வேலையே. நேரடியாக ஒரு காரியம் ஆகணும்னா அது எங்கே போய் பண்ணு, எப்படி பண்ணால் அந்த காரியம் தானாக அவங்க கைக்கு வந்து சேரும். ஏன் நம்ம நேரடியாக பண்ணலைன்னா ஒரே சொன்ன 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி தான் பண்ணுவார். சந்திரனுடைய சம்பந்தப்பட்ட கடகராசினியருடைய சப்தமாதிபதி சனீஸ்வரர். அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா மறைவு வீடாக இருந்தாலும் அங்கிருந்து ராகுவோடு உட்கார்ந்துட்டுருக்கார். அந்த குருக்கும் அவருக்கும் மறைவு, ராசிக்கும் அவருக்கும் மறைவு. அதிசார குரு வக்கரத்தில் இருக்கார். சனீஸ்வரன் பூர்ண சுகமாக நன்னா ஆரோக்கியமாக இருக்கார். இதில் என்ன போயிட்டுன்னா 8ஆம் வீடு அந்த உங்களுடைய கும்பமாக இருந்தாலும் சப்தமாதிபதி சனி தான். என் பொண்டாட்டி வெளியூர் போனாலும் என் பொண்டாட்டி தான். என் அப்பா வெளியூரில் இருந்தாலும் எங்கள் அப்பா தான். யாரும் மாறாது. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபேமிலிக்கு அவங்க செய்வார். அதனால் கடத்திரம் அஷ்டமத்தில் உட்கார்ந்தாலும் அஷ்டமாதிபதியாக செயல்பட மாட்டார். அதனால் நீங்கள் 8ஆம் வீடு சனி, அஷ்டம சனின்ற வருத்தத்தில் விட்டுறாதீங்க. உலகத்துக்கு வேணால் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இங்கே சனீஸ்வரர் ராகுவோடு இருக்கும்போது பார்வை படையாது, நல்லபடியாக போச்சு. சனீஸ்வரர் அழகாக 10ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய வீடை பார்க்குறாரு. பிச்சுக்கத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் சனி சூரியன் தொடர்பு கிடைக்கிறது. கூடிய செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் ஒரே சமயத்தில் கிடைக்கிறது. செவ்வாய் கடகத்து ரொம்ப வேண்டியவர். இங்கே 2 பேரும் சனி செவ்வாய் சண்டை போட முடியாது. ராஜகிரகம் சந்திரன். அதனால் முன்னாடி 2 பேரும் சைலண்ட்டாக தான் இருக்கணும். செவ்வாய் அண்டி ஓட்டு கொஞ்சம் எடுத்துப்பார், பரவாயில்ல. அதே சமயத்தில் அந்த புதன் வருவார். சுக்கராச்சாரியர் கூடயே இருப்பார். சுக்கிரன் செவ்வாய் சூரியன் பூர்வ புண்ணியத்தில். சுக்கிரன் யாருன்னா லாபாதிபதி, சுகஸ்தானாதிபதி. இந்த பாருங்கள் வேடிக்கை. வாழ்க்கையில் சுகம்தான் மெயின். விருத்தி, படிப்புகள் விருத்தி, மேலே வித்தைகள் விருத்தி. ஒரு இண்டஸ்ட்ரியில்னா அது அந்த மாதிரி ப்ரோக்ராம்னு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படித்து கல்வி அறிவு பெறும்போது இன்னும் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து இந்த மாதத்துலேருந்து கொடுக்குறாரு. உங்களோட திறமைக்கு வளர்க்குறதுக்கு எப்படி திறமையை சாமர்த்தியம் பயன்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குறாரு. ஏனாதானோ வந்து படிச்சுட்டு மேலே போய் வேலை செய்கிறது கிடையாது. உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வித்தைகள் கொடுக்குறார். எதிர்பார்த்த மாதிரி வேலை பணியை கொடுக்குறார், உழைப்பை கொடுக்குறார், வருமானத்தை கொடுக்குறார். எல்லாமே வருது. மனைவி கல்யாணம் ஆகலைன்னா பொண்டாட்டி கொடுக்க போகிறார். எத்தனை விஷயங்கள்லாம் வருது. ஜீவனத்துக்கு போய் நல்ல வேலையில் அமௌண்ட் சம்பாதிச்சோதும் உனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கு நாட்டில் வருது. கல்யாணம் அப்புறம் இருக்கிற வேலையை கொட்ட விட்டு அப்புறம் தெருளிக்கிற மாதிரி வராதானே. விதி எப்படி வேணால் பண்ணுமில்ல. அதனால் இதெல்லாம் தேவையில்லாது. குழந்தை நம்ம பொண்ணை நல்லபடியாக காப்பாற்றுவான், நல்ல ஃபேமிலி, அருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் போதும். அவ்வளோதான் தவிர இது கெட்ட பழங்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாமர்த்தியமாக இருக்கானா, செயல்படுறானா அப்படின்னு ஊதாரியாக இல்லாத இருக்கானா, இதெல்லாம் பார்த்து இது மாதிரிலாம் பார்க்கறது விட்டுட்டு இன்கம் நிறைய ஏர்ன் பண்ணுறது, எவ்வளோ கடன் வச்சுருக்காரு, எவ்வளோ இதுக்கு எனக்கு வரும்போது என்ன சொத்துக்கள் வரும், இதை மாதிரியே பார்த்து ஒருத்தர் பொண்ணையோ கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. என்ன விஷயமாக சித்திரமாக இருக்குது. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், கடகத்தில் பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத கிடைக்கும். திருமணத்தை இப்படியே ஓட்டிட்டு போய் மேட்ச் ஆகாமல் இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்களாம், கல்யாணம் ஆகியே தரும். தப்பவே முடியாது. அது ஏன்னா சப்தமாதிபதி அவ்வளோ சுறுசுறுப்பு ஆக்ட் பண்ணுறாரு. சப்தமாதிபதி பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் சொல்லக்கூடியவர். அதே குரு அவர் பாக்யாதிபதி,
6ஆம் வீட்டு அதிபதி தான் பாக்கியாதிபதி, அவரும் பார்க்குறாரு. சூரியன் தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, அவரும் பார்க்குறாரு. நிச்சயம் குடும்பம் ஒற்றுமையாகவும் அங்கே பிரிஞ்சு போன குடும்பம்லாம் ஒன்றா சேரும். சண்டை பிடிச்சி அப்பா புள்ள அது சண்டை போட்டு மகாபாரதம் போட்டு நடக்கும். அதெல்லாம் மாறி போய் மறுபடியும் அருமையான குடும்பமாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கிற பாக்கியம் வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறிடும். அவ்வளோ எதிர்பார்ப்புகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நிறைவேறும். இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மாதம், கார்த்திகை மாதம். தீபம் ஏற்றுறோம் இல்லை, அஷ்டலட்சுமி வீட்டுக்கு தான் ஏற்றுறோம். அதுதான் வருது. 1ஆம் தேதியே சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். 2ஆம் தேதி குரு வக்கரமாகிறார். இந்த அதிசார குரு வக்கரமாக இருந்தாலும் மறுபடியும் மேலே போக முடியும், பழையபடியே வீட்டுக்கு போக முடியும். மேலும் குரு கடகத்தில் அதிசாரத்தில் போய் வக்கரமானால பொறுப்புகள் ஃபுல்லாக சுக்கிரன் எடுக்கிறார். லே ஆஃப் கொடுத்த மாதிரி குருவுக்கு ரெஸ்ட், ஓய்வு, இடைக்கால ஓய்வு. அந்த குருவினுடைய பாறை கிடைத்தா போது மற்றதெல்லாம் சுக்கிராச்சாரியர், செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் பண்ணிப்பாங்க. சனீஸ்வரர் தொடர்ந்து பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் அமைப்பில் சனீஸ்வரர் ஒரே இடத்துல உட்காந்துருக்கார். இன்னும் போகலைன்னா கவலைப்படாது, மாதம் போவார். அவர் போகிறதுக்குள்ளேயே நவகிரக நாயகர்கள்லாம் அவங்க கும்பலாக 3 பேர் 3 பேர் இப்படி போய் பண்ணு மாதத்தில் மொத்தமாக கும்பத்தில் எல்லாமே அத்தனை நவகிரகங்களும் ராகு கேதுக்கு நடுவில் அதில் குரு பார்வையோடு இத்தனையும் செயல்படுறது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குல்ல. இதெல்லாம் அதனால் இப்போதைக்கு நமக்கு வேண்டியது குடும்பம் சுபிஷமாக இருக்கணும். குடும்பத்தில் ஏனோதானோ இருந்தாலும் கருத்து மாறி மறுபடியும் ஒரு மனசில் ஒரு திருப்பி தெம்போடு மறுபடியும் செயல்படணும், சமாதானம் அடையணும். பிரீத்தியோட சொத்து பத்துகள் தாவாக இருந்தால் தீர்ந்து போயிடணும். அழகாக ஆளுக்கு உண்மையான எடுத்துக்கணும். வியாதியில் படுத்திருந்தாங்கன்னா படுத்த பிழைக்க மனத்தில் ஒரு சில அதெல்லாம் கிளியர் ஆகணும். மனசுக்கு தெம்பு வராமல் சம்பவங்கள் நடக்கும். ஆரோக்கியம் கண்கூடும். மருத்துவ செலவு இல்லை, மருத்துவ செலவே இது ஒரு நின்றுபடும், இனிமேல் தேவையில்லைன்னு. இதெல்லாம் இத்தனை மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வருது. வெளிநாடு போய் சம்பாதிக்க அந்த மோகத்தை இனிமேல் அடியோடு விட்டுருங்க. அப்படி விட்டால் கூட அமெரிக்காத்தை அந்த நாடு வேணால் போகலாம். இங்கேயே எல்லாம் வசதி வரும். எல்லா இண்டஸ்ட்ரியும் இங்கே வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்போது எதுக்கு வெளிநாட்டுக்கு நீ போகிறீங்க? உங்களுக்கு ஆள் தேவையில்லை, இங்கே தேவையாக இருக்குது. அதனால் நீங்களே யோசித்து முடிவுச்சுக்கோங்க. அதனால் எல்லாமே நமக்கு கொடுக்குறாரு. வரிசையாக வரக்கூடிய மாதங்கள் ஃபுல்லாகவே பொற்காலம்தான். அடுத்தடுத்து ஒன்று வீடு இல்லையா, வீடு வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. கடன் நிறைய இருக்கா, ஐயோ அந்த பணத்தை அதில் போடு, இதை போடு, இன்வெஸ்ட் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி அப்படி பண்ணி ரிட்டேட் பண்ணி வீடு வாங்கிடுவார். அந்த கடன் அடைச்சி வீடு வாங்கிடுவார். ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஏதோ ஒன்று. பிஸ்னஸில் வியாபாரத்தை போட்டு அங்கே வந்துட்டு அவர் ஆஃபர் கூட இவனுக்கு ஆஃபர் கூட அங்கே எடுத்துங்க, அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மில்ட்ரி அந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு வேண்டிய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தெரிஞ்ச ஆட்கள்லாம் உங்களுக்கு பார்ட்னராக வருவாங்க. இதெல்லாம் வரக்கூடிய பாக்கியம். அதை பார்த்து திருப்பி ஒரே தொழிலை பண்ணுறதுக்குள்ள வேறு அதில் சம்மந்தப்பட்ட சிஸ்டர் கன்சர்ன் சொல்கிற மாதிரி அது சம்மந்தப்பட்ட எது தேவையோ டிமாண்ட் மார்க்கெட் எதிர்பார்த்துற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுன்னு செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் திறமையை வளர்ந்து இந்த நேரத்தில் அதுக்கேந்த பார்ட்னர்ஸு சேருவாங்க. எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலமான போக்கு வருது. எதிர்பார்த்து காத்து இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாம் உடனுக்குடன் பைசல் ஆகக்கூடிய காலம் இது இந்த மாதத்தில். அதனால் உங்களுடைய சம்மந்தப்பட்ட கடகத்துடன் சம்மந்தப்பட்ட எப்போதுமே கடகம் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கொள்வது, அதே மாதிரி பெரிய இடத்துல போஸ்ட்டில் உட்காந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, நிர்வாகத்துறையில் இல்லை இண்டஸ்ட்ரியில் உட்காந்து சூப்பர்வைஸ் பண்ணி கைட் பண்ணி அந்த டெக்னிக்கல் எல்லாம் புதுசாக ட்ரெண்டு தகுந்த மாதிரி செயல்படுத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான வழிபாதைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த காலத்தில் ஆரோக்கிய கண்கூடாக இருக்கும். கண்கூடாக பார்க்கலாம் ஆரோக்கியத்தை. நம்ம தொட்டதுக்கெல்லாம் டயர்டாக போய் உடனே அது இது இப்படி போய் இதோ பண்ணிட்டு மனசுக்கு தெம்பு, உடம்புக்கு தெம்பு, எல்லாம் தெம்பு. நம்மளுடைய எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி இந்த வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி தான், பிள்ளையாக இருந்தாலும் மூஞ்சி தூக்காமல் அழகாக பண்பாக அன்பாக மரியாதை பக்குவமாக அழகாக பேசுகிறது பார்த்து ஆச்சரியப்படுவோம். நம்ம மேலே இவ்வளோ அக்கறை வச்சு பாசம் வச்சு ஒரு பாசத்தோடு அன்போடு பரிவோடு இப்படி பேசுகிறது குழந்தைகள்லாம் கெட்டிக்காரத்தனமாக இருக்குது. எதிர்த்து கண்ணாமனா பேசும், வாய் திறந்து என்னமோ சொல்லும். இதெல்லாம் இப்படி பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. அது அவார்டு வாங்கி நம்மள்ட்ட காமிக்கும், என்கரேஜ் பண்ணும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலைத்துறையும் சரி, எழுத்துறையும் சரி, எந்த துறையிலும் சரி, விஞ்ஞானத்துறையிலும் சரி ஆற்றல் மிக்கவனாக இருக்கும். இதெல்லாம் போட்டிகள் சரி இதெல்லாம் இருக்கும். விளையாட்டு நன்னாவே இருக்கும். இதெல்லாம்
உலகமயமாக்கல் எல்லாம் இப்போ வந்து உலகமயமாக்கல் 0 ஆகிடுது. எல்லாம் இங்கே இந்தியா மயமாக்கல் தான், பாரத மயமாக்கல் தான். அங்கங்கே வியாபாரம் பண்ண முடியாத பிரச்சனைகள் ஆகி இங்கே வந்து வியாபாரம் முதல் போட்டு வியாபாரம் பண்ணுவோம். இங்கேருந்து தான் எல்லாமே நடக்க போது. நமக்கு எல்லாம் காசு பணம் கொட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இங்கே நமக்கு நம்ம பணம் எல்லாமே ஆகிடுது. இந்த மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உலக அளவில் நம்ம நாடு நம்பர் 1 ஆகணும். எவ்வளோ காலம் வெயிட் பண்ணுறது? அது ஓட்டை இருந்தது எல்லாம் நிறவலாடும். அரசுகளுடைய வலு ஸ்ட்ராங் ஆகிடும். தர்ம முறையில் இயங்கக்கூடிய அரசுகளுடைய வலு நல்ல நியமாகும். புத்திசாலித்தனம், ராஜ்ய நிர்வாகம்ன்றது லேசு இல்லை, அதி சாமர்த்தியமான ராஜ்ய தந்திரங்கள் அதெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள நாடுகள் தொடர்ந்து நமக்கு வந்து உதவி செஞ்சக்கூடிய அமைப்பில் இருக்குது. நம்ம கையில் இருக்குது. நம்ம பாரத பூமி கையில் மற்ற நாடெல்லாம் அடங்கி இருக்கணும். சக்கரவர்த்தி யோகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? சடனாக வரும். அதான் அதிருஷ்டம். திருஷ்டாந்தத்தில் ஒன்று காணும். இந்த மாதிரி அமைப்பு எதிர்பார்க்காம வந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஆஹா பகவான் இருக்கான், நம்ம உழைப்புக்கு இப்போ தான் அது ஒரு வேல்யூ வந்திருக்கு, மதிப்பு வந்திருக்கு, நம்மள்த புரிஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஒத்துழைக்கிற மற்றவங்க நம்மளோட ஒத்துழைக்கிறாங்க. நீங்கள் மற்றவங்கள ஒத்துழைக்கலாம், மற்றவங்க உங்களோட ஒத்துழைக்கிறோம். இதெல்லாம் வரவே வராது, இப்போ வருது. அதனால் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ஹியூமன் பீயிங். நம்ம மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த பொற்காலம் சொல்லி பயன்படுத்திக் கொள்வதை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.